சென்னை ரேஸ் கிளப் அமைந்துள்ள இடத்தில் 4 நீர்நிலைகளை அமைக்க தமிழக அரசை அனுமதித்து உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. சென்னை கிண்டியில் அமைந்துள்ள ரேஸ் கிளப்பிற்கு சுமார் 160 ஏக்கர் நிலத்தை தமிழக அரசு கடந்த 1946ஆம் ஆண்டு 99 ஆண்டுகள் குத்தகைக்கு வழங்கியது. தற்போது அந்த குத்தகையை புதுப்பிக்க மறுத்துள்ள தமிழக அரசு குதிரை பந்தயம் நடத்தப்பட்டு வந்த மைதானத்தில் சிங்கப்பூரில் உள்ளது போன்ற பிரம்மாண்ட சுற்றுச்சூழல் பூங்காவை அமைக்க திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக 4 பெரிய குளங்களை வெட்டும் பணியை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் ரேஸ் கிளப் தாக்கல் செய்த மனுவை ஏற்று அந்த பணிக்கு உயர்நீதிமன்ற ஒற்றை நீதிபதி இடைக்கால தடை விதித்தார். ஆனால் 2 நீதிபதிகள் அமர்வு அந்த தடை நீக்கியதை தொடர்ந்து ரேஸ் கிளப் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பந்தய மைதானத்தில் 4 குளங்களை அமைக்கும் தமிழக அரசின் முடிவை அனுமதித்து உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவில் தலையிட மறுத்துவிட்டது. அதே சமயம் இந்த இடத்தில் நிரந்தர கட்டுமானங்கள் எதையும் செய்ய வேண்டாம் என உத்தரவிட்டுள்ளது. மேலும் உயர்நீதிமன்ற நீதிபதி தனது தீர்ப்பை 2 நீதிபதிகள் அமர்வின் உத்தரவை ஆட்கொள்ளாமல் வழங்குமாறும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது.